இந்தியாவுடைய எமோஷனல் அட்டாக் ஆபரேஷன் சிந்தூர். ஒன்பது இடத்துல தாக்குதல். 54 வருடங்களுக்கு அப்புறமா இராணுவ படை வீரர்களுடைய ஒத்திகை. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி போர் நடந்துச்சுன்னு படிச்சிருப்போம். இது எல்லாத்தையும் நம்ம ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரியில் நம்மளுடைய வயசில் இருக்கிறவங்க பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நடக்கிறத பார்க்க உண்மையிலே ஒரு மாதிரி பதட்டமாகவும் இருக்குது. இப்படிலாம் நடக்கும் அப்படின்றத நமக்கு கண்ணு முன்னாடி சோஷியல் மீடியாவில் பார்க்குற சரி, நியூஸ் அடுத்தடுத்து ஒவ்வொரு நாடுகளும் தனக்குள்ளே பேசிக்கிற விஷயங்களை பார்க்கும்போது ஒரு 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 விதமான ஒரு பயமும் இருக்குது, ஒரு விதமான ஒரு 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 ஃபீல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற இந்த பேருக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டாலே, கிட்டத்தட்ட சுற்றுலா பயணிகளாக போன 26 பேரை பயங்கரவாதிகள் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்காங்க. இதை பார்க்கும்போது அதுவும் இல்லாமல் ரொம்ப தெனாவட்டா இங்கே பாருங்க உங்கள் மோடிகிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அவர்களுடைய பேரை சொல்லியே சொன்னனால முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. அதுவும் இல்லாமல் 26 தம்பதிகளுடைய வருத்தங்களை பார்க்கும்போது மொத்த நம்ம நாடே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா அவங்கள ஒரு சின்ன ஒரு போஸ்ட் பார்த்ததுக்கப்புறமா யாருக்குமே அந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வருத்தப்பட்ட ஒரு தருணம் தான். அதுவும் இல்லாமல் எல்லாருமே கேட்டாங்க, என்னப்பா 26 பேரை கொண்டிருக்கிறாங்க, நம்ம நாடு திருப்பி தாக்குதல் நடத்தலை, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டோமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அங்கே ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பிளான் பண்ணணுங்க. பிளான் பண்ணி தான் நம்ம சரியான யார் அந்த பயங்கரவாதிகளோ அவங்கள தான் நம்ம தாக்கணும். எந்த ஒரு நாட்டுக்கு எதிராக நம்ம இதை பண்ண போகிறதில்ல. நம்ம எந்த பயங்கரவாத குழு பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் இது தக்க ஒரு சன்மானமாக தக்க அடியாக திருப்பி அடிக்கணும் அப்படின்ற ஒரு முக்கிய காரணத்துக்காக தான் இந்தியா இத்தனை நாள் பொறுத்து இருந்தாங்க அப்படின்னு நம்மளும் இப்போ நடந்த ஒரு விஷயம் மூலமாக தெரிஞ்சுப்போம். முக்கியமாக இன்னைக்கு நடந்த இந்த அதிகாலையில் நடந்த தாக்குதல் இது யாருமே எதிர்பார்க்கல. ஈவன் இன்னைக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக அந்த தாக்குதல் நடத்துறதுக்கான முன்னெச்சரிக்கை தான் நடக்க போகுது, சும்மா ஒத்திகை தான் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மே 7ஆம் தேதி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் அதை தாண்டி இல்லைங்க, இது சும்மா நாங்கள் சொல்லியிருப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு 9 இடங்கள்ல. இந்த தாக்குதல் இதில் பார்த்தீங்கன்னா எந்த பயங்கரவாத கூட்டம் எங்கே இருக்கிறாங்க, அந்த குழு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு உன்னிப்பாக தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் தாக்குதலில் கிட்டத்தட்ட 80 பேர் பலியானதாகவும் 60 பேர் படுகாயம் அடைஞ்சதாகவும் சொல்லப்படுது. இந்த தாக்குதலை பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம மக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பாகிஸ்தானுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய வரலாறு கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா 2016 பாகிஸ்தான்ல இருந்து நம்மளுடைய இராணுவ வீரர்களை தாக்குனாங்க. கிட்டத்தட்ட 19 பேரை பலியானாங்க அந்த தாக்குதல் மூலமா. அதுக்கப்புறமா ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி அதில் பயங்கரவாதிகள் சிலரை நம்ம இராணுவம் கொல்லப்பட்டனர் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா புல்வாமா 2019 40 சிஆர்எஃப் இராணுவ வீரர்கள். ஸோ அந்த இது நம்மளால் எந்த காலகட்டத்திலையும் நம்மளால் மறக்க முடியாது. ஏன்னா அந்த வேனில் போன அந்த பாம்பு வெடித்தது, அங்கே ரத்தம்லாம் அப்படியே கிடந்தது, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு கோபமும் வந்துச்சு, ரொம்ப வருத்தமும் இருந்தது அப்படின்னு நான் சொல்லணும். பெஹல்காம் தான் இன்னும் கூடுதலாக ஒரு கோபத்தை தூண்டியிருக்கு. ஏன்னா நம்ம ஊரில் பொண்ணுங்க பெண் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் கனெக்ட் ஆவாங்க. அவங்களும் சாமியாக பார்க்குறது, ஏன்னா சிந்து, வைகை, கங்கை இந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி கடவுளாக பார்க்கக்கூடியவங்க. ஸோ அவங்களுடைய பொட்டை அழிச்சிருக்காங்க, அதாவது அவங்கள வருத்தத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க. 26 பெண்கள் தம்பதிகளாக இருந்தவங்கள பிரிச்சிருக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய கொடூரமான ஒன்று. இதுக்கு தக்க சன்மானம் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை நம்ம இந்தியா பண்ணியிருக்கிறாங்க. இத்தனை தாக்குதல் இது தொடர்ந்து நடக்குது அப்படின்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா காஷ்மீருடைய எல்லை பகுதிகளில், பாகிஸ்தானுக்கு உட்பட்ட எல்லை பகுதிகள்லையும் 3 பொதுமக்கள் பயங்கரவாதிகள் மூலமாக இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் பார்க்கும்போது இது அடுத்த கட்டமாக போர் நிகழ்வு தானா அப்படின்னு கேட்டால் பாகிஸ்தானும் சொல்லியிருக்கிறாங்க, இதை நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் சும்மா விட மாட்டோம், ஸோ கண்டிப்பாக நாங்கள் திருப்பி பதிலடி கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயமும் சொன்னதாக பேசப்பட்டு இருக்கு. இதை நம்ம இந்திய இராணுவம் எப்படி தாக்கு பிடிக்க போகிறாங்க அப்படின்னா சும்மா ஒன்றும் கிடையாது. நம்ம அது எல்லாரும் சொல்கிறது தான், பாகிஸ்தான் நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஊர் சைஸுக்கு தான் இருக்குது அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு கருத்து. சொல்லுவாங்களே 3 பங்குல நம்ம நாட்டுடைய முக்கியமான செலவுகளில் 2 பங்கு, கிட்டத்தட்ட முக்கிய பங்குல இராணுவத்துக்கு தான் நம்ம செலவிடுறோம் அப்படின்னு. அந்த செலவு அதை தாண்டி இப்போ நம்ம எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி 54 வருடம்
வருடத்துக்கு அப்புறமா இராணுவ வீரர்கள் முழுக்க முழுக்க அந்த பணியிலையும் அந்த பாதுகாப்புலையும் இப்படி தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி முழு வீச்சில் இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த பக்கம் இருந்து ஏதாவது ஒரு தாக்குதல் வந்தது அப்படின்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சாலே ஓகே, போர், இதுக்கு நம்ம தயாராகி தான் ஆகணுமா அப்படின்னும் சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவாக இருக்கட்டும், அடுத்தடுத்து இராணுவம் சார்ந்த அந்த தகவல்லாம் பார்க்கும்போது தயாராக இருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்தியாவுடைய எல்லைப்பகுதி இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா முழுக்க முழுக்க கண்ணு முழிச்சு என்ன நடக்க போகுதோ ஏது நடக்க போகுதோ எல்லாத்துக்கும் நம்மளுடைய இராணுவ வீரர்கள் ரொம்ப தயாராக இருப்பாங்க. அவங்க உடல் ரீதியாகவும் சரி, அவங்க மன ரீதியாகவும் சரி, அவங்களுடைய அந்த படைபலத்துக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க தயாராக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தா நம்மளுடைய ஆயுதங்கள் எல்லாமே ரெடியாக, ஒரு வேளை பெருசாக ஏதாவது பஞ்சாயத்து வந்துச்சுன்னா அதுக்கு அடி கொடுக்கணும்டா அப்படின்னு வந்து காத்துட்ருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக இது வந்து பாகிஸ்தானுக்கும் தெரியும். ஓகே, இந்தியா வந்து அவ்வளோ சாதாரணம் கிடையாது அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். பட் இது எப்படி போக போகுது அப்படின்றத அடுத்த கட்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். அதிகபட்சம் இராணுவ வீரர்களுடைய குடும்பமும் இதை எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படின்றதும் ஒரு பக்கமும் இருக்குது. இது எல்லாமே எப்படி நடக்க போகுது, பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் வெர்சஸ் இந்தியா அப்படின்றது எந்த அளவுக்கு போக போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நம்மளுடைய இந்தியாவுடைய இந்த முன்னெச்சரிக்கை, அதாவது இந்த ஒத்திகை, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆப்ரேஷன் சிந்தூர், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நன்றி.